இப்போ எக்ஸசைஸ் 1.4ல இருந்து நம்ம 6th சம் பார்க்க போறோம். 6th என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. a equal to 1 2 3 4, b equal to n, f is to a to b, f of x equal to x cube. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ரேஞ்சும் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ a ஓட வேல்யூ என்னது? 1 2 3 4, b equal to n அப்படின்னு சொல்றாங்க. n அப்படின்னா என்னன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு வரும்? 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க? f of x equal to x cube. இப்போ x வர இடத்துல எல்லாம் ஏழு இருக்கிற எல்லா வேல்யூயும் போட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா f of x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏல ஃபர்ஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க, 1 அப்படின்னு இருக்கு. x cube-னா அப்படின்னு என்னன்னு எழுதுவோம்? 1 cube அப்படின்னு எழுதுவோம். ஆனால் 1 cube-னா என்னன்னு வரும்னா 1-ஐ வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 1 into 1 into 1. 1 ones are 1. 1 ones are 1. வேல்யூ என்னதான் வரும்? 1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 1 முடிஞ்சிச்சு. ரெண்டாவது 2 அப்படின்னு இருக்கா? 2 இருக்கிற x cube-ல 2 cube அப்படின்னு எழுதுவோம். 2 into 2 into 2. 2 2s are 4. 4 2s are 8. நெக்ஸ்ட் f. நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம்? 3 அப்படின்னு எழுதுவோம். 3 cube அப்படின்னு வரும். 3 into 3 into 3 அப்படி வருமா? 3 3s are 9. 9 3s are 27. f of 4. 4 cubeன்னு வரும். 4 into 4 into 4. 4 4s are 16. 16 4s are 64. இப்போ மேல கியூப் இருந்தங்காட்டி 3 டைம் எழுதுறோம். அதே ஸ்கொயர் இருந்தா 2 டைம்ஸ் எழுதுவோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? நம்மள ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு ஏரோ டயக்ராம் போட தெரிஞ்சிருக்கணும். ஏரோ டயக்ராம் போடலாமா? இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க, a to b அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. a ஓட வேல்யூ என்னது? 1 2 3 4. b ஓட வேல்யூ என்னது? நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு வரும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 எக்ஸெட்ரான்னு போட்டு நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? வேல்யூ 8 எக்ஸெட்ரா 27. நெக்ஸ்ட் 64. அதாவது f of x நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க, 1 8 27 64 அப்படின்னு கிடைச்சிருக்குதா? அந்த வேல்யூ வர மாதிரி எழுதணும். 1 2 எக்ஸெட்ரா 8 எக்ஸெட்ரா 27 எக்ஸெட்ரா 64 அப்படின்னு எழுதிக்கிறோமா? இப்போ நம்ம 1 அப்படிங்கிற வேல்யூ வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்? 1 அப்படின்னு கண்டுபிடிச்சோமா? 1 2 1. நெக்ஸ்ட் 2 வச்சு 8, 3 வச்சு 27, 4 வச்சு 64. இப்போ ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க? ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆன்சர். எப்பவுமே f of x அதாவது நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் ரேஞ்சா இருக்கும். அப்ப ரேஞ்ச் என்ன? 1 8 27 64. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் என்ன கேக்குறாங்கன்னா இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கு. அப்படின்னு இது என்ன ஃபங்க்ஷன்? 1 to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கா? 2 3 4 அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும்ல, அதுக்கெல்லாம் இருக்கா? இல்ல. அப்படின்னா இது என்ன ஃபங்க்ஷன்? இன்டு ஃபங்க்ஷன். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே யூனிக்கா ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷன். அதே பில இருக்கிறது செகண்டா இருக்கிறதுல வந்து ஏதாவது ஒண்ணுக்கு கூட இல்ல அப்படின்னா அது என்ன ஃபங்க்ஷன்னா இன்டு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம 7th சம் பார்க்கலாம். 7th சம் பாருங்க, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனான்னு கேக்குறாங்க. r to r அப்படிங்கிறாங்க. rங்கிறது வந்து ரியல் நம்பர். அதாவது எப்படி எடுப்போம்னா -1 0 1 2 அப்படின்னு எடுக்கலாம். இல்லைன்னா வந்து -2 -1 0 1 2 நம்பர் லைன் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து ரியல் நம்பர் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, fx ஈக்குவல் டு 2x பிளஸ் 1. இதை கொடுத்துட்டாங்க. இந்த 2 கொஸ்டின் கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்குறாங்கன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் f of x equal to 2x plus 1 அப்படின்னு எழுதிட்டோமா? இப்போ ரியல் நம்பர் அப்படிங்கறத வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். ரியல் நம்பர் அப்படின்னா எதுல இருந்து எடுக்கலாம்னா -1 0 1 2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ
எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் இருக்கிற வேல்யூ கிட்ட நம்ம என்னன்னு போடுவோம்னா -1 0 1 2ன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸை வந்து கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுவோம், -1 போடுவோமா, எஃப் -1 2, எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் -1 + 1 அப்படின்னு வருமா, 2 × 1 2 அப்படின்னு வருமா, என்ன 2 வரும், -2 + 1 அப்படின்னு வருமா, -2ல இருந்து +1 போயிடுச்சுன்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும், -1 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் எஃப் என்னன்னு கண்டுபிடிப்போம், 0ன்னு போட்டு கண்டுபிடிப்போம். என்னன்னு 2 × 0 + 1, 0வால எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 + 1 அப்படின்னு வருமா, 0 + 1, அதாவது 0 கூட 1 கூட்டினா என்னதான் ஒரு 1 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் f1 கண்டுபிடிப்போமா, 2 × 1 + 1 அப்படின்னு வருமா. இப்போ 2 1s are 2 + 1, 2 1 கூட்டினா நமக்கு என்னன்னு வரும், 3 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் f என்னன்னு வரும், 2 கண்டுபிடிப்போம். 2ன்னு வச்சுக்கிறோமா, 2 × 2 + 1 அப்படின்னு வருமா, 2 2s are 4, 4 + 1 5 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷன், அதாவது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அதாவது ஏரோ டயக்ராம் தெரிஞ்சிருக்கணும். வாங்க ஏரோ டயக்ராம் போடலாம். இப்போ ஏரோ டயக்ராம்ல பாருங்க, இது என்னது ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பர். இப்போ ரியல் நம்பர்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -1 0 1 2, இதுவும் ரியல் நம்பர் தான். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், f of x -1 1 3 5, -1 வச்சு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம் பாருங்க, -1னா -1 அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் 0 வச்சு 1, 1 வச்சு 3, 2 வச்சு 5. இங்க பாருங்க, இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, இமேஜ் இருக்கு. இமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்வோம், இதை 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோமா. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இங்க பாருங்க ஃப்ரீ இமேஜ் இருக்கா, அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம், ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இமேஜ் இருந்துச்சுன்னா இன்டூ, இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் இமேஜ் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 1 to ஃபங்க்ஷனும் ஆன் டு ஃபங்க்ஷனும் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுல செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ செகண்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க, f of x equal to 3 - 4x² அப்படின்னு கொடுத்துக்கிறாங்களா. இப்போ ரியல் நம்பர் என்ன, -1 0 1 2, ஓகேவா. இப்போ x ஆர் இடத்துல என்ன போடுவோம், -1 போடுவோம், 0 போடுவோம், 1 போடுவோம், 2 போடுமா. f x பதில் என்ன போடுவோம், -1 3 4 -1 ஸ்கொயர்ட் அப்படின்னு வருமா. 3 எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். -1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 1 × 1. அதே மாதிரி மைனஸ் ஸ்கொயர் பண்ணா -× ப்ளஸ் அப்படின்னு மாறிடும். 4 இங்க என்னதான் வரும், +1ங்கிறது தான் வரும். இப்போ 3, அதாவது எப்படின்னா ஸ்கொயர்டு அப்படின்னா இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணா -× என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸா மாறிடும் அர்த்தம். அதே மாதிரி 1 × 1 என்னவா மாறிடும், 1 அப்படின்னு மாறிடும். ரெண்டையும் சேர்த்தா +1 அப்படின்னு தான் வரும். இப்போ 4 1s are 4, 3ல இருந்து -4 வந்துருச்சு போயிடுச்சுன்னா என்ன வரும், நமக்கு -1 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் f எது கண்டுபிடிக்கலாம், 0 அப்படிங்கிற வேல்யூக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ 3 மைனஸ் என்னன்னு வரும், 4 0 அப்படின்னு வருமா. 3 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்னதான் வரும், 0 அப்படிங்கிறது தான் வரும். அதாவது 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணா 0 அப்படின்னு வரும். 3லேருந்து 0 போயிடுச்சுன்னா 3 அப்படிங்கிற வேல்யூ தான் வரும். நெக்ஸ்ட் f1 அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. 3 அப்படியே இருக்கும், இப்போ 4 அப்படியே இருக்கும், 1 அப்படின்னு வருமா. 3 மைனஸ் 4 1s are 4 அப்படின்னு வருமா. இப்போ 3ல இருந்து 4 போயிடுச்சுன்னா என்ன வரும், -1 அப்படின்னு வரும். அதாவது என்னன்னா கேன்சல் பண்ணிட்டு பெரிய சைனோட குறிய போடணும். அதாவது 4ல இருந்து 3 போயிடுச்சுன்னா 1 அப்படின்னு வரும். பெரிய சைன் என்னன்னு இருக்கு, மைனஸ்னு இருக்கு. அப்படின்னா -1 அப்படின்னு போடுவோம். f2 3 எப்படி இருக்கும்,
4 x வர இடத்துல 2 அப்படின்னு வருமா? இப்போ 3 அப்படியே இருக்குமா? மைனஸ் 4 2s are 8 அப்படின்னு வருமா? 3ல இருந்து அதாவது 3ல இருந்து 8 போயிடுச்சுன்னா அதாவது 8ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா என்னன்னு வரும்னா 5 அப்படின்னு வரும். பெரிய சிம்பிள் என்ன இருக்கு? -5 அப்படின்னு இருக்கு. இப்போ f எழுதிக்கலாமா? f எப்படி எழுதுறது? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்குதுல்ல, ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம்ல, ரியல் நம்பர் எடுத்துருக்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவும் சேர்த்து பாயிண்டா எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? -1, -1, 0, 3, 1, -1, நெக்ஸ்ட் 2, -5. இது என்னன்னா நம்ம எடுத்த ரியல் நம்பர் -1, 0, 1, 2. இது நம்ம கண்டுபிடிச்சது -1, 3, -1, -5. அது f of x ஓட வேல்யூ. இப்போ இது என்ன கேட்டுக்கிறாங்க? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏரோ டயக்ராம் போடுவோம். ஏரோ டயக்ராம் போட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இல்லையான்னு தெரியும். இப்போ இது ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பர். என்னன்னு கிடைச்சிருக்குது? -1, 0, 1, 2. இங்க என்ன கிடைச்சிருக்குது? -1, 3, -1 மறுபடியும் கிடைச்சிருக்கு. -1 ஆல்ரெடியே இருக்கிறங்காட்டி விட்டுறலாம். -5. இப்போ -1ல இருந்து -1, நெக்ஸ்ட் 0ல இருந்து 3, 1ல இருந்து -1, 2ல இருந்து -5. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? 1 to 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் on to ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். இப்போ -1ஓட இமேஜ் -1க்கும் 1ஓட இமேஜ் -1க்கும் வந்திருக்கு. அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்கும் வந்து தனித்தனி இமேஜ் இருந்தாதான், யூனிக் இமேஜ் இருந்தா மட்டும்தான் என்ன வரும்? 1 to 1 ஃபங்க்ஷன் வரும். அப்படிங்கும்போது இது என்ன வரும்? 1 not a, அதாவது not a 1 to 1 ஃபங்க்ஷன். இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாதுனாவே இது என்னதாயிரும்? not a பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது என்னன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் ஆகும், on to ஃபங்க்ஷன் ஆகும் இருந்தா மட்டும்தான் என்ன வரும்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும். இது 1 to 1 ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லிடுறோம். அப்புறம் அப்படிங்கும்போது on to ஃபங்க்ஷன் பார்க்க தேவை கிடையாது. இது நாட் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க. ஏங்கிற செட்ல -1, 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் பி செட்ல வந்து 0, 2 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. on to ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. fx = ax + b அப்படின்னு கேட்டு நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ பி. ஏ வந்து என்னது? -1, 1. பியோட வேல்யூ என்னது? 0, 2. அதாவது -1ங்கிறது எதுக்கு இமேஜ் உருவாக்குதுன்னா இது ஏ இது பி. -1 அப்படிங்கிறது வந்து 0 அப்படிங்கிறதுக்கு இமேஜ் உருவாக்குது. 1 அப்படிங்கிறது வந்து 2க்கு இமேஜ் உருவாக்குது. இப்போ வந்து இது வந்து on to ஃபங்க்ஷன். அதாவது இங்க இருக்கிறதுக்கும் இமேஜ் இருக்கு, இங்க இருக்கிறதுக்கும் இமேஜ் இருக்கு. அப்படின்னா on to ஃபங்க்ஷன். இப்போ நம்மள என்ன கேக்குறாங்க? fx = ax + b அப்படின்னு கேக்குறாங்களா? x வர இடத்துல எல்லாம் நம்ம என்னன்னு போடுவோம்? -1 அப்படின்னு போட்டோம்னா, இப்போ x வர இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்? -1 அப்படின்னு போடுவோம். a -1 + b அப்படின்னு வருமா? a -aன்னு வந்துருமா? a into 1 1 அப்படின்னு வந்துரும். மைனஸ் இருக்கிறங்காட்டி மைனஸ் பிளஸ் b அப்படின்னு வந்துரும். இப்போ f - 1. இப்போ f - 1ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. என்னன்னு கிடைக்குது? 1ஓட வேல்யூ நமக்கு என்னதான் வருது? 0 அப்படின்னு வந்துருது. 1ஓட வேல்யூ f1ஓட வேல்யூ நமக்கு என்னது? 0 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். -1ஓட வேல்யூ 0, 1ஓட வேல்யூ 2 அப்படிங்கிறது அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? f1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ a x இருக்க இடத்துல 1 + b அப்படின்னு வருமா? a + b. f1க்கு நமக்கு என்னன்னு கிடைக்குது? இங்க பாருங்க 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாமா? என்னன்னு இருக்கு? -a + b
equal to 0. A plus B equal to 2. ஓகேவா? இப்போ மைனஸ் ஏக்கும் பிளஸ் ஏக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 2Bன்னு இருக்கும். இப்போ 0 plus 2 என்ன வரும்? 2 அப்படின்னு வந்துருமா? B அப்படியே இருக்கும். இப்போ 2B அப்படியே வச்சுக்கலாம். 2ன்னு இருக்கு. நமக்கு B மட்டும்தான் தேவை. இந்த சைடுல என்ன இருக்கு? மல்டிப்ளை இருக்கு. இந்த சைடு வந்துன்னா டிவைடா மாறும். இப்போ 1 2s are 2 அப்படின்னா B யோட வேல்யூ 1. இப்போ நெக்ஸ்ட் B யோட வேல்யூ 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க என்னென்ன இருக்கு? -a plus b equal to 0 அப்படின்னு இருக்கு. இதுல b சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? -a இருக்கு plus b இருக்கு plus b க்கு பதிலா நம்ம என்னன்னு போடுவோம்? b என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம்? 1 அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். இங்க 0ன்னு வரும். -a இங்க நமக்கு என்னதான் தேவை? a தான் தேவை. இங்க +1 இந்த சைடு போச்சுன்னா -1 அப்படின்னு வரும். மைனஸ்க்கும் மைனஸ்க்கும் கேன்சல் ஆயிரும். a equal to 1 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். a ஓட வேல்யூ என்னது? 1. b ஓட வேல்யூ என்னது? 1. அவ்வளவுதான்.